வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் ஆத்திச்சூடி ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடியில் உள்ள சில வரிகளை அறிந்தோம். அந்த வரிகளை மீண்டும் நினைவு கூறுவோமா? பெரியாரை துணைக்கொள், இளமையில் கல், கேள்வி முயல், வைகறை துயில் எழு, இல்லைங்களா? இப்போ அந்த ஆத்திச்சூடியில் உள்ள மீதி உள்ள ஒரு வரியை பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா? நடனம் ஆடிட்டுருக்காங்க. இந்த அண்ணாக்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? நடனம் ஆடிட்டுருக்காங்க. மைமெல்லாம் செய்வாங்கள்ல நம்ம ஸ்கூலில், அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிட்ருக்காங்க இல்லையா? ஒரு ஆண்டு விழா மாதிரி. சரிங்களா? இங்கே ஒரு ஆண்டு விழா மாதிரி நடக்குது. ஆண்டு விழானாவே என்ன இருக்கும்? ஏன் நடனம் இருக்கும், பாட்டு இருக்கும் இல்லையா? பேச்சு இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பட்டிமன்றம் நடத்துவாங்க இல்லையா? நாடகம் போடுவாங்க. அப்படி நிறைய இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ பாருங்கள், நீங்கள் உங்களை மாதிரி ஒரு குழந்தைகள்லாம் நின்று பார்த்துட்ருக்காங்க அங்கே. சரிங்களா? அங்கே உட்காந்து அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அந்த ஆண்டு விழா முடிஞ்ச பின்னாடி சரியா, அவங்க குழந்தைகளை என்ன பண்ணுறாங்க? அப்படியே நம்ம பார்த்ததை பற்றி அப்படியே பேசிக்கிறாங்க. அவங்க பார்த்ததை பற்றி பேசிக்கிறாங்க. அவர்கள் நடனம் ஆடும்போது எனக்கும் ஆட தோன்றியது. அவர்களெல்லாம் அங்கே நடனம் ஆடிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்ததையும் எனக்கும் நடனம் ஆடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறாங்க தன்னோட தோழிகிட்ட. இந்த 2 நண்பர்கள் என்ன பேசிக்கிறாங்க? எவ்வளவு வேகமாக சிலம்பம் சுற்றினார்கள் இல்லையா? அவங்க சிலம்பம் சுற்றும் போது எவ்வளோ வேகமாக சுற்றினாங்க, அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததில்ல, நாம்ளும் அந்த மாதிரி சுற்றணும் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. நடிப்பு போன்றே தெரியவில்லை. அவங்க அங்கே நாடகத்தில் இது பண்ணாங்கள்ல, அது நடித்ததில் நமக்கு நடிப்பு போலே தெரியல, உண்மையாக அவங்க செஞ்ச மாதிரி இருந்தது. அருமையான நாடகம். மீதி 2 நண்பர்கள் என்ன பேசிட்டு இருக்காங்க? இங்கே இருக்கிற நண்பர்கள் அருமையான நாடகம், அந்த நாடகம் மாதிரி நாம் பார்க்கவே இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததில்ல அந்த நாடகம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அடுத்தது இந்த தம்பி சொல்கிறாங்க, என்னை மிகவும் கவர்ந்தது அந்த திரையில் வரைந்திருந்த ஓவியங்கள் தான். அந்த திரையில் நிறையா ஓவியங்கள் இருந்தது இல்லைங்களா? அது எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சிருந்தது. கவர்ந்ததுன்னா நம்மளை பிடிச்சிருந்தது. அந்த அக்கா பாடிய பாடல் இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. அந்த அக்கா பாடிய பாடல் எனக்கு முன்னமே அந்த பாடல் கேட்டுகிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக பாடினாங்க, அவ்வளோ ரொம்ப இசையோடு பாடினாங்க இல்லையா? அவங்க குரல் நல்லா இனிமையாக இருந்ததுனால இன்னும் அந்த பாடல் என் காதில் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த 2 தம்பிகளும் என்ன சொல்கிறாங்க? நமக்கு பிடித்தவற்றை நாமும் கற்றுக்கொள்வோமா? அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க, நம்ம பார்த்து இதெல்லாம் பிடிச்சிருக்கோன்னா சொன்னோம். அதே மாதிரி நாம் என்ன பண்ணலாம்? நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நாம் கற்றுக்கொள்வோம் இல்லையா? கற்றுக்கொள்வோம் அப்படின்னா தெரிஞ்சுப்போம் இல்லையா? இதில் நம்ம இப்போ பார்த்ததில் நமக்கு ஔவையார் என்ன வரி சொல்கிறாங்க அப்படின்னா, வித்தை விரும்பு இல்லையா? வித்தை அப்படின்னா கலை. சரிங்களா? கலைகள் பார்த்தோமா 64 கலைகள் இருக்குது இல்லையா? ஆடல் கலை இல்லையா? சிற்பக்கலை, கட்டிடக்கலை, ஓவியக்கலை, இந்த மாதிரி கலைகள் பார்த்தோமா 64 கலைகள் இருக்குது. அந்த கலைகளை எல்லாம் நமக்கு எது பிடிக்குமோ அதை நாம் என்ன பண்ணணும்? விரும்பி அதை நாம் செய்யணும். அதுதான் வித்தை விரும்பு. இப்போ பயிற்சி பார்ப்போம். பயிற்சி: படித்தும் எழுதியும் பழகுக. வைகறை துயில் எழு, கேள்வி முயல்,
பெரியாரை துணைகொள், இளமையில் கல், வித்தை விரும்பு. இப்போ உங்களுக்குரிய வீட்டு பாடம் சரிங்களா? உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடியதான். உரிய தொடரை படத்துடன் பொருத்துக. இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆத்திச்சுடி வரிக்கு தகுந்த மாதிரி படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்களோட நாம் என்ன பண்ணணும்? அந்த வரியை இணைக்கணும். எந்த படம் எந்த வரிக்கு பொருத்தமாக இருக்குன்னு பார்த்து நம்ம இணைக்கணும். இப்போ பாருங்கள், இளமையில் கல், கேள்வி முயல், வைகறை துயிலெழு, வித்தை விரும்பு. இந்த கலைகள் நாம் இது என்ன பண்ணணும்? நம்ம இந்த படத்தோட இந்த வரிகளை பொருத்தணும் சரிங்களா? நன்றி மாணவர்களே.